நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு தலைமுடி ஜாஸ்தியாக உதிருது, தலையில் அரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஹோம் ரெமிடியாக கத்தாழை, அப்படி இல்லைன்னா வேப்பலை, அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து தலையில் நான் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி நியாயமானது தான். ஏன்னா ஹோம் ரெமிடி என்ன பண்ணுன்னா, தலையில் உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். பட் சில ஹோம் ரெமிடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கத்தாழை, வேப்பலை இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆயுர்வேதிக் டைப்பில் நாங்கள் ஒரு ஹேர் பேக்கு தயாரிச்சிருக்கோம். இந்த பேக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு ரிசல்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 48 டேஸ்க்கு இந்த ஹேர் பேக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகி ஹேர் ஃபால் 150% உங்களுக்கு கம்மியாகும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் பேக்கு போடும்போது உங்களுக்கு ஹேரில் இருக்கிற, அதாவது ஸ்கேல்பில் இருக்கிற பூச்சி, புழு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் குரோத் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் ஏன் வருது, வயிறுக்கும் ஹேர் ஃபாலுக்கும், வயிற்றுக்கும் உங்களுக்கு பொடுகுக்கும், வயிறுக்கும் ஸ்ப்ளிட்டு ஹேருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் நான் ஹேரை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏன் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.